நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ரசிகர்கள் முழுவதும் எதிர்பார்த்துருக்கிற சூர்யாவுடைய கங்குவா திரைப்படத்தை தாங்க தற்போது திரையரங்கு முழுவதும் கொண்டாடுறதுக்கு காவலாக இருக்கிறாங்க. ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் சார்பில் KE ஞானவேல் ராஜா தயாரிப்பில் சிறுத்தை சிவா இயக்கியுள்ள புதிய திரைப்படம் தாங்க கங்குவா திரைப்படம். புதிய திரைப்படம்னு சொல்ல முடியாதுங்க. கிட்டத்தட்ட 2023ஆம் ஆண்டு இந்த திரைப்படம் வெளியாக இருந்த நிலையில் தற்போதைக்கு தொழில்நுட்ப கோளாறு, தொழில்நுட்ப வேலைகள் இந்த மாதிரி பட்டதெல்லாம் பின்தங்கிய காரணத்தினால இந்த திரைப்படம் 2024ஆம் ஆண்டு தள்ளி போயிருந்துங்க. 2024ஆம் ஆண்டு ஸ்டார்டிங்கே இந்த திரைப்படம் வெளியாகும்னு சொன்ன நிலையில் சில பல காரணங்களும் சில பல தடைகளும் சில பல கோர்ட்டு விதிகள்னால இந்த திரைப்படம் தள்ளி போகிறதுக்கு மிக ஒரு காரணமாக இருந்துங்க. தற்போதைக்கு ரஜினியோட வேட்டையின் திரைப்படத்துக்கு காம்படிஷனாக அந்த திரைப்படம் வெளியாக இருந்துங்க போன மாதம். ஆனால் மூத்த தலைவர்களுக்கு மூத்த நடிகர்களுக்கு வழிபடுவதாக சூர்யா கூறினால இந்த திரைப்படம் தற்போதைக்கு நவம்பர் மாதம் 14ஆம் தேதி திரையரங்கு முழுவதும் வெளியாக இருக்குதுங்க. திஷா பதானி சூர்யா கதாநாயகனாகவும், திஷா பதானி கதாநாயகியாகவும், பாபி தியோல், யோகி பாபு, ரெடின் கிங்ஸ்லி, நடராஜன் சுப்பிரமணியம், கோவை சரளா, ஆனந்தராஜ், தீபா வெங்கட், பாலசரவணன், அழகம் பெருமாள் உள்ளிட்ட எக்கச்சக்கமான முன்னணி நடிகர்களுடைய நடிப்பில் திரைப்படம் இந்த திரைப்படம் உருவாயிருக்குந்தாங்க நம்ம சொல்லியாகணும். வெற்றி பழனிசாமி தான் இந்த திரைப்படத்தோட ஒளிப்பதிவாளராகவும், தேவி ஸ்ரீ பிரசாத் DSP தான் இந்த திரைப்படத்துக்கு இசையமைப்பாளராகவும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. திரைப்படத்துக்கு கங்குவா திரைப்படத்தோட கதைத்தளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகளாக தீராத உழைப்பின் மூலம் உருவான இந்த திரைப்படத்துக்கு பண்டைய கால வீரமும் நவீன கால தைரியமும் சந்திப்பதே கங்குவா படத்தினுடைய முழுமையான கதையை மையமாக வச்சுருக்காங்க. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தனது மக்களை காப்பாற்ற ஒரு பழங்குடி போர் வீரரின் கடுமையான போராட்டமும், நிகழ்காலத்தில் ஒரு நிழல் காவலரின் ஆபத்தான தேடலுடன் மர்மமான முறையில் இணைக்கப்படுற கதை தாங்க இந்த கங்குவா திரைப்படம். வீரத்தின் பிடிமான உணர்ச்சி கதையாக முற்றிலும் பரப்புகளையும் திருப்பங்களையும் கொண்டு உலகத்தர படைப்புகளாக கங்குவா திரைப்படம் உருவாயிருக்குதுங்க. இந்த படத்துக்கு முதுகெலும்பாக சூர்யா நடிச்சிருக்காங்க. அவரது உழைப்பும் அர்ப்பணிப்பும் அளவு கடந்த ஒரு பெருப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்கணும். 2 ஆண்டு காத்திருக்க வைத்திருந்தாலும் ரசிகர்களுக்கு சரியான ஒரு ட்ரீட்டாக இந்த திரைப்படம் அமையன்னு சொல்லியிருக்காங்க. சூர்யாவுக்கு சூர்யா ரசிகர்களுக்கு சூர்யா இந்த திரைப்படம் அவருடைய அடிப்படையை வச்ச ஒரு முக்கியமான ஒரு திரைப்படமாக கங்குவா திரைப்படம் அவரோட லைஃபுக்கு ஒரு திருப்பு முனையாக அமையப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பாலிவுட்டில் தற்போதைக்கு மிரட்டி கொண்டு வர வில்லனான பாபி தியோல் இந்த திரைப்படத்தில் ஒரு மிரட்டலான நடிப்பை கொடுத்துருக்காங்க. திஷா பதானியுமே ஒரு ஆச்சரியப்படுத்த மாதிரிப்பட்ட ஒரு நடிப்பும் அழகையும் சேர்த்து இந்த திரைப்படத்துக்கு வடிவமைச்சிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக நடிகர்கள் எல்லாருமே திரைப்படத்துக்கு சூட்டபுளான ஒரு கேரக்டருக்கு சூட்டபுளான ஒரு ஒருங்கிணைப்புக்காக படக்குழுவினருக்கு கொடுத்துருக்காங்க. உழைப்புக்கான கங்குவா திரைப்படத்துக்கு கொடுத்துருக்காங்க. இந்த திரைப்படத்தை பார்த்தவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை எப்படி எடுக்கணும்னு நினச்சாங்களோ அதை விடையும் சிறப்பாகவே இந்த திரைப்படம் தயாராகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கங்குவா தமிழ் சினிமா உலக அரங்கில் இந்த திரைப்படம் மொத்தமாக 12 மொழிகளில் தற்போதைக்கு வெளியாகுதுங்க. சூர்யா ரசிகர்களை தாண்டி அனைத்து தரப்பான ரசிகர்களுமே இந்த திரைப்படத்தை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல திரைப்படங்களை மக்கள் எப்போவுமே அங்கீகரிக்கப்படாமல் இருந்ததே கிடையாதுங்க. அதனால் நல்ல படத்தை எப்போவுமே ரசிகர்கள் பாராட்டுவதும் போற்றுவதும் மிக்கதாக இருக்குதுங்க. அதனால் கங்குவா திரைப்படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படக்குழு தற்போதைக்கு அவங்க நம்பிக்கை வச்சுருக்காங்க. அவங்களுடைய நம்பிக்கை வீண் போகுதா, இல்லைன்னா இந்தியன் 2 திரைப்படத்தை போல் 3 வருஷம் பில்டப் கொடுத்து மொக்க வாங்குதா, இல்லை இந்த திரைப்படம் நல்ல ரீதியில் ஓடுதான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும்.